அப்புறம் வந்து நிறையா தமிழில் இது ஒரு சேனல் மட்டும் தான் பார்ப்போம் ரொம்ப டைம்ஸ். இது எல்லாமே வந்து இந்த ஃபாரின் சம்மந்தப்பட்டது நிறையா பார்ப்போம். வெறும் பொம்மைங்க அது இது இந்த மாதிரி தான் பார்க்குமே. அது நம்ம இந்த டிவியில் பொம்மை படமெல்லாம் பார்க்கவே பார்க்காது. நானையும் அப்படி இருக்கீங்க. நீங்கள் ஓகே, வெல்கம் வெல்கம். இது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி 1 o'clock வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேங்க சிஸ்டர். ஏன் சிஸ்டர் அவ்வளோ நேரம் முழிச்சிட்ருக்கீங்க? உடம்பு கெட்டுடாதா? டே டைம் எதுவும் தூங்குறீங்களா? நான் 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 சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் நாங்கள் நார்மலாகவே 1:30 மணிக்கு தான் தூங்குவோமே. 10 மணி 11 மணி ஆகிடும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் டிவி அது இதையும் பார்த்தா மணி 12 தொட்டுடும். அதுக்கு முன்னாடியே பாயெல்லாம் போட்டுருவோம் தான். ஆனால் படுத்துட்டு டிவி பார்க்குறது, பேசுறது, வீட்டுங்களில் கால் பேசுறது, அப்படியே டைம் போயிடும். அப்படி இப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் 12:01 அந்த அளவுக்கு ஆகிடும். எப்போவுமே சொல்கிறேன், எப்போவுமே அந்த பழக்கம் தான். நான் இவ்வளோ நேரம் கண்ணை முடிச்சிட்டுலாம் அந்த யூடியூப்லலாம் உட்காந்துட்டு இருக்கிறது. மற்றவங்களாம் பாருங்கள் ஓடிடுறாங்க பாருங்கள், ஏன்னா அவங்களும் பழக்கம் கிடையாது. நிலா முதல் முறை வரைய சூப்பர் உங்கள். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ், வெல்கம். ஐம் கத்தாரில் இருந்து லைக் போட்டாச்சு. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். மணி போனா தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 950 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். மாஸ்க்கு நைட் மூட். தென்றல், ஹாய் தென்றல். போதன் ஆனந்தேனேஷ். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே? ஹாய் ட்ரீம். ட்ரீம் எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது ட்ரீம் மதியத்துலேருந்து. அதுக்கு என்னடா தீர்வு? 48 hours வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன? ஏதாவது கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அது பண்ணால் அதுக்கு என்னன்னு இது பண்ணுவாங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்டா? ஏன்னா இப்போ நமக்கு மெயில் வரலன்னா நம்ம அடுத்த பட்சம் அதை தானே பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணுமா? தேவையில்லாத வேலைடா இது வேற. ஒரு பக்கம் நினச்சா அப்படியே டென்ஷன் ஆகுது. இன்னும் யாருக்கும் தெரியாது ட்ரீம், நமக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இரவு நேரத்தில் நிலா இங்கே. நான் வந்தால் ஜாலியாக எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக காட்டணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது வராமலே இப்படி ஆகிட்டுருக்கு. ஒய்ச்செல்லாம் மூட் அவுட்டு பேபி சொல்லுங்கள். மாஸ்க் பியூட்டி லவ் யூ செல்லம். வாய்ஸ் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் மேக்னெட் ஒயிட் சாக்லேட். கேஷவ், ஹாய் கேஷவ். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரை பண்ண போகிற அது உங்களுக்கு புரியாதுங்க. வாட்ஸ்அப்னு ஒன்றும் இல்லை. ஒன்றும் வேணாம், ஒரு அப்டேட் அனுப்பியிருக்கேன், அப்புறம் பாரு 2 days வெயிட் பண்ணலாம். அப்படியா? சரி ஓகே, சரி ஓகே. யூ ஜஸ்ட் சூப்பர். தேங்க்ஸ் பிரபாகரன். நான் இல்லை சிஸ்டர், மை டாட்டர். உங்கள் குழந்தையா? ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ தான் ஊருக்கே சொல்லிட்டியே, விஷயம் சொல்லலைல்ல, சும்மா சாதாரண இது ஒரு ஒளிவு மறைவாக பேசிக்கிறது தான், விஷயம் தெரியாதுல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். குழந்தைங்க கையில் வந்து 10 11 மணிக்கு மேலே ஃபோனெல்லாம் கையில் கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, கண் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம்னா அதில் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. ஐ ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா என்னோடய பாப்பாவுக்கு அப்படி தான். இப்போ வந்து போர்டில் எழுதி போட்டால் லாங்கில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ ஐ டாக்டர்கிட்ட போய் காமிங்க. ஏன் சொல்லலாம், அது பிறந்ததுலேருந்து மொபைல் வச்சுருக்கு, அதுக்குன்னே தனி மொபைல் இருக்குது. இப்போ கூட அவங்களுக்குன்னே தனி மொபைல் தான். என்னோடய மொபைலை அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே ஆளுக்கு ஒன்று கையில் தனித்தனியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் பாருங்கள், எனி டைம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலும் உடனே கையில் எடுத்துடுறது. நாங்கள் யாராவதுக்கு நடுவில் தொடவே மாட்டோம். அது இஷ்டத்துக்கு சார்ஜ் போட, அது இஷ்டத்துக்கு எடுக்கும், எல்லாமே அது இஷ்டத்துக்கு தான். இன்றைக்கி உனக்கு பிறந்த நாளா? கிடையாதுமா, அதுக்குன்னு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நாள் இருக்குது. ஹாய் நிலா, லவ் யூ. மதன் அக்கா வணக்கம். உங்கள் செயின் சூப்பர். நான் உங்கள் செயின் பிறந்திருக்கலாம். அப்படியா? இப்போ போன முடி 922 வரேன். ஒர்க் இருக்கா? சரி, ஒர்க்கை முடிச்சுட்டு வா. அதில் வா. மோதிரம் போடுறதுக்கு தேவை விரலுக்கு. அது ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதனால் ஒரு மூட்டை விட்டவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு மூடை விட்டவங்க. புரியலடா, புரியல தலை, என்ன சொல்கிற? ஹலோ தேவா, ஹாய் தேவா. ஹாய் சங்கர் ப்ரோ, வணக்கம். யூ அண்ட் ரோஸ் வெரி வெரி நைஸ். தேங்க்ஸ் ராகுட்டி.
அப்புறம் ஹவ் ஆர் யூ? தேவநிதி ஃபைன்மா. புஷ்பகரன் கண்ணா ஹாய், கண்ணா ஹாய் பியூட்டி. ராஜேஷ் சங்கர் எவனோ சிலைய செதுக்கி இங்கே விட்டுட்டு போயிட்டு இருக்கான். எல்லோ சாரீஸ் வெரி கியூட் ஃபார் யூ நிலா. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் அரவிந்த். கிங் ஹாய் கிங். அப்புறம் ரெட் கலர் சாரீ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கட்டுறேன் நெக்ஸ்ட் டைம். ரெட் கலர் சாரீ கட்டினா வந்து ரீல்ஸுக்கு பரவாயில்ல, லைவில் உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா எப்படி சொல்கிறதுனா ரெட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரீனே ரெட்டாக மாறிடுது. அதாவது தான் நான் ரெட்டு வந்தப்போ கூட பாருங்கள் இந்த ரோஸ் வச்சுருக்கேன். ஆனால் ரோஸ் பாருங்கள் தெளிவாகவே தெரியல பாருங்களேன். ஏதோ இது மாதிரி அதுவே சாரியில் டிசைன் அதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்க்ரீனே ரெட்டாகிடுது. ஹே கிருஷ்ணா ஹாய் ஹாய். ஏய் தேங்க்யூ பேபி, தேங்க்யூ பேபி. எப்படி இருக்கு கிருஷ்ணா? ரொம்ப நாளாச்சு லைவ் பக்கம் வந்தா. ரீல்ஸில் கமெண்ட்ஸை காணா, லைவில் கமெண்ட்ஸை காணா, லைவ் பக்கமாக ஆளை காணோம். ரொம்ப பிஸிடா மச்சான். எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி போட்டு பார்ப்பியா இல்லை போட்டு பார்த்து வாங்குவியா? போட்டு பார்த்து தான் வாங்குவேன். ஃபுல் ட்ரெஸ்ஸையும் போட்டுடுவேன் கனவுலேயே. உங்களை மாதிரி அக்கா இருக்கிறனால தான் நாட்டில் மழையே பெய்யுது. ஆஹா, அது அவர்கிட்ட சொன்னல மூடோட்டம் அடிக்க என்ன இருப்பாங்க, என்ன உனக்கு ஃபுல்லாக உன்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால தான் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொன்னேன். ஓ அதுக்கு நான் இப்போ ட்ரீம் கிட்ட சொன்னதா? ஓகே ஓகே, அதுக்கு சொல்லியிருக்கேன் நீ. அவங்க ஏதோ நீங்கள் ஏதோ அதெல்லாம் சும்மா கேட்டுகிட்டே இருக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. ஹாய் சதீஷ் ஹாய். ஜேசு ஹேரை பின்னாடி போடு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஹாய் டியர் ஸ்வீட் ஆர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல், நம்ம சேனலை. அப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் லைவ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். 22 லைக் இருக்கா இன்னும். சங்கர் கௌதம் ஹாய் கௌதம். செல்லா ஹாய் செல்லா. செல்லா எனக்கு நீ தான் செல்லம், உனக்கு நான் தான் செல்லம். மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா, மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா. இன்னைக்கு என்ன லைவ் பியூட்டி? நேற்று நான் லைவ் வரல தானே, ஏன்னா நேற்று ஜாயினிங்காக வரல. இன்றைக்கி ஜாயின் வந்தால் தாங்க லைவ் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். வியூஸே இருக்க மாட்டேங்குது காய்ஸ், சுத்தமாக வியூஸ் இருக்க ரொம்ப அடிமட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. என்னன்னே எனக்கே ஒன்றுமே புரியல. என்ன நல்லா போயிட்டே இருக்குது வியூஸு, திடீர்னு பார்த்தா அப்படியே டவுன் ஆகிடுது. நல்லா ஒரு நேரம் போகுது, திடீர்னு டவுன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். அது மீள்றதுக்குள்ளே எனக்கு மூச்சு முட்டி திணற ஆரம்பிச்சிருது. அப்பா சிஸ்டர் நானும் தான் பார்க்குறேன் சிஸ்டர். எது பொம்மை படமா? கூட சேர்ந்துட்டு நீங்களும் பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பொம்மை படத்தில். நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் விரும்பி பார்த்த சேனல்? நான் வந்து ஹைடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் நிறையா வாட்டி நான் வந்து ஒரு அனிமேஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னாலே நான் வந்து ஹைடியை தான் வைப்பேன். நல்லா இருக்கும் அது. அது வாய்ஸு இந்த மாதிரி பனிமூட்டம், அது ஒரு மாதிரி மலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அது நல்ல இயற்கை சூழலில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அழகான குட்டி பொண்ணு, கள்ளம் கபடம் இல்லாமல் விவரம் தெரியாத ஒரு பொண்ணை கொண்டுட்டு போயிட்டு ஃபாரின்லா பஞ்சை போட்டு தேய்க்காதீங்கன்னாக்கா, பஞ்சை போட்டு தேய்ச்சி ஸ்க்ராட்ச் விழ ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் லேசாக அப்படியே கையால் லிக்விட் எடுத்து லேசாக இப்படி இப்படி பண்ணி தேய்க்கணும். பாருங்கள் ஸ்க்ராட்ச் அங்கங்கே ஸ்க்ராட்ச் விழ ஆரம்பிச்சிச்சு. பேசாமல் இதை நம்ம மட்டுமே வந்து ஹேண்டில் பண்ணணும் போல், யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு பொருள் வாங்கினா அதை ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். புது ஆளுங்களை கையை வைக்க விட்டாலே இப்படி தான் வீணாக்கிடுவாங்க.
இது எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போக முடியுமா? அசிங்கமாக இருக்காது ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா? சொல்லுங்கள். இனிமேல் இது ரூமை விட்டு வெளியில் கொண்டுகிட்டே போகக்கூடாது. நம்மளே எடுத்துகிட்டு போகணும், நம்மளே கழுவிக்கணும், நம்மளே தண்ணி ஊற்றணும். இவங்க கிட்ட கொடுத்தா வீணாக்கிடுறாங்க. ஹலோ, வணக்கம் பழனி. வணக்கம் வணக்கம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க. ட்ரைவிங்கில் இருக்கேன். ஃப்ளாட் ரீச் ஆனதும் ஜாயின் பண்ணுறேம்மா. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்து பத்திரமாவா. ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமை நிதானமாக வீட்டுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் இது லைவ்க்கோ பார்த்துப்போம். சௌக்கியமா? ஹெச்பே குமார். ஹாய் குமார். வணக்கம் வணக்கம். பாலா. ஹாய் பாலா. நெஞ்சில் ஒரு ஹார்ட்டு இருந்துச்சு, அதை காணும். நீங்கள் ஹார்ட்லேயே இருங்க ஷாஜி. ஹார்ட்லேயே இருங்க. ஹார்ட்டை தாண்டி இன்னொன்று இருக்குது. அது யாரும் கண்ணு படலையா? ஹார்ட்டு மட்டும் தான் கண்ணுக்கு தரதா? என்ன ஒரு கதை. கோவின். ஹாய் கோவின். தேன் மழையில் நனைந்த குரல். அப்படியா மிஸ்டர் டிஷர்ட்? நீ குளிச்சியா இல்லை பலன்னு தெரியலையே, அதனால கேட்டேன். குளிச்சுட்டேன் நான் இன்றைக்கி. வந்து காலையிலேயே குளிச்சுட்டேன். தலை குளிச்சுட்டேன். காலையிலே வந்தால் பாத்ரூம் எல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே மணி 10 மணிக்குள்ளாரே நான் குளிச்சுட்டேன். காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் இருந்தது. இப்போ அதோட காலையில் குளிச்சதோட நான் இப்போ ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணது. போடா, நான் நல்லா தான் இருக்கேன். போடா, உன் கண்ணை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாரு. ஹாய். என்ன மாடர்ன் வேர்ல்டா? 3 கமெண்ட்ஸ் போட்டேன். கரெக்டாக எனக்கு முன்னாடி இருக்க கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க, எனக்கு அடுத்து இருக்க கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க. என்னோடய கமெண்ட்ஸ் மட்டும் விட்டுடுறீங்க. அது எப்படி நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிறேன்னா? உங்கள் கமெண்ட்ஸு கண்ணில் ஸ்க்ரீனில் எனக்கு காமிக்கலன்னு அர்த்தம். மாடர்ன் வேர்ல்டா நீங்கள் போடுறது அடுத்தவங்களோடதில் பக்கத்தில் இருக்குது, ஓகே. ஆனால் ஸ்க்ரீனில் ஏன் கண்ணில் படணும்ல. ஆனால் இப்போ தான் உங்களோட கமெண்ட்ஸ் பட்டிருக்கு. சாரி. ஏன்னா யூடியூப் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற கமெண்ட்ஸ் தானமா நான் படிக்க முடியும். மயக்க மருந்து இல்லாமலே மயக்கிறையும் விழிகளாலும். குமார், நீ ரொம்ப அழகுத்தான். நாங்கள் ரொம்ப அழகுத்தான். மச்சான், ஏதாவது கடைக்கு போனால் கடைக்காரர் சும்மா முறைச்சி பார்ப்பான் போல இருக்கு. கரெக்டு தான் சாண்டி, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. குளிச்சாதான் நிலா அழகா? எப்போவும் நிலா அழகுதான். குளிச்சாதான் அழகா? நான் நிறையா டைம் குளிக்காமல் வந்து உட்காந்துருப்பேன். அன்னைக்கு தான் நீங்கள் எல்லோரும் வா சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்னைக்கு. நீங்கள் நான் மனசில் நினைப்பேன், இன்னைக்கு குளிக்கலாம், அதான் அழகாக இருக்கு. குளிச்சுட்டு வந்தா மட்டும் இவனுங்களுக்கு குளிக்காம உட்காந்த மட்டும் தானே பலன்னு தெரியுது. ரொம்ப நாள் ஆச்சுடி உன்னை பார்த்து. லவ் யூடி. பிரித்தி. தேங்க்ஸ் பிரித்திம்மா. வாங்க வாங்க. எங்கே போனீங்க இவ்வளோ நாள்? எத்தனை குழந்தை? 2 குழந்தை இருக்குது. நேற்று கோல்டு லைவ் வரேன்னு சொல்லிட்டு நல்லா புரோட்டை விட்டு தூங்கிட்டேன். பாவம் பயலுங்க ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு சேனல்லே தூங்கிட்டேனா? உலகின் மிக சிறந்த நடனம் உன் காதனின் அசைவு. இன்னைக்கு தாயா அதை கழட்டி போட்டு சின்னதாக போட்டேன் காதில். சாப்பிட்டாச்சா? ஜாக்கெட் ஷான். டோராவின் பயணங்கள். ஹைடி. ஜி பூம்போ. அப்புறம் டான்ஜர் ஸ்கூல். கிரேசி. ஜெஸ்ஸிகா. குளோரியாவின் வீடு. இது நான் பார்த்துருக்கேங்க. இப்போல்லாம் இருக்கா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குன்னு தெரியுமா? அப்புறம் வந்து லிட்டில். அப்புறம் வந்து ஐபியா இப்படிலாம் ஒன்று இருக்கா? ஐயோ எனக்கு தெரியவே இல்லை. காட்ஸிலா. இதை நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஹீமேன். ஆல் இன் ஆல் அழகு ராஜா நல்லா இருக்குங்க. ராஜா. குங்ஃபு பாண்டா. சூப்பர். ஓய் எப்பா கிங்கு.
வளைச்சு வளைச்சு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இப்போதாங்க இதில் ஞாபகமே வருதுல்ல. இப்படி ஷோலாம் இருந்துச்சு. ஆளினால் அழகுராஜா செம்மையாக இருக்கும் தெரியுமா. அவர் வந்து என்னது இந்த இது டிடெக்டிவா எதோ கண்டுபிடிக்கிறது அதுதானே. ஐயோ நல்லா இருக்கும், அது சூப்பராக இருக்கும் நிஜமாவே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹைடி நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். அப்புறம் இந்த என்னது குளோரியா வீடா, அது 2 பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, ஃபேஷன் பண்ணிக்கோங்க, ரோட்டில் போகிறது வர ஏதோ ஒரு கதை அது இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். உங்கள் அக்காவுக்கு 2 கமெண்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லடா. எல்லாரும் சாப்பிடுவாங்க ஸ்வீட்டு, நீங்கள் ரொம்ப க்யூட்டு. ஆஹா கேஷவ் நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாஸ்க் போடவும் வரலாம், இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, கரெக்ட் தான். எங்கே மோனி எல்லாம் காணோம், வியூஸ் அங்கே இது நோட்டிஃபிகேஷன் போகலை போல இருக்கு. கூட ஒரு செல்ஃபி எடுக்க ஒரு ஆசைப்படுறேன். நான் நிலா ஃபேன்ஸ். ஷாஜி ட்ராகன் பூஸ்டர்ப்பா சிஸ்டர், எனக்கு சின்சான் தான் ஃபேவரட். காட்டன் சிஸ்டர் சின்சானா. முன்னெல்லாம் வந்து டெய்லியுமே நைட்டு நாங்கள் என் பையன் பிறந்த புது சொல்கிறேன், ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும். நான் அப்போ தான் வந்து சின்சான், அதுக்கு முன்னே எப்போத்துலேருந்து இருக்கு எனக்கு தெரியாது. சின்சானை வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். டெய்லியுமே நைட்டில் என் ஹஸ்ஸு வேலையை முடிச்சுட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. 8 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு நான் சாப்பாடு எடுத்து வைக்க மணி 9, 9:30 ஆகிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 11 மணிக்கு கரண்ட்டு போச்சுன்னா அதோட 12 மணிக்கு தான் கரண்ட்டு வரும். அது வரைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் போட்டு நான் முதல்ல ரெண்ட்டுக்கு வரும்போது ஒரு சின்னோண்டு வீட்டுக்கு வந்தோம். முதல்ல வந்து 1400 ரூபா அந்த வீட்டு வாடகை நாங்கள் தனி கொடுத்துனோம் வரும்போது. முதல்ல அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தாங்க. ஒரு ஆள் இப்படி நடந்து போகலாம் இது நீட்டு, அவ்வளோதான். அந்த நீட்டுலேயே நாங்கள் வந்து சேர் இருக்குல்ல, அந்த வீல் சாஞ்சி உட்கார சேரு, அது வந்து என் ஹஸ் வந்து மாதம் ஃபர்னிச்சரில் 100 ரூபா கட்டி அந்த 2 சேரு 2500 நினைக்கிறேன். அது நாங்கள் அந்த சேர் அப்போ 950, இப்போலாம் ஒரு சேர் 5000, 6000. அதை நாங்கள் வந்து 900 2 சேரை வாங்கி அந்த சேரில் ஒரு சேரில் வந்து தலகாணியை எடுத்து அதில் வச்சு டிவி வந்து தனியாக அப்போ தானே புதுசாக போயிருக்கிறோம். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து அந்த 1500 அந்த இந்த டிவி பேர் சொல்லாமான்னு தெரில, அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் அதில் தான் வச்சு பார்ப்போம். முதல்ல அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஹைட்டுக்கே இருக்கும் தரையில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இப்படி தான், இவ்வளோதான் செவுறுனா இதான் டிவி. இப்படியே தான் குழந்தை ஒரு பக்கம் வச்சுப்போம், இவங்க ஒரு பக்கம், நாங்கள் இப்படியே தான் இந்த சின்சானை பார்ப்போம். ரொம்ப ரிப்பீட் மூடில் போட்டதே வரும். 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு மறுபடியும் ரிப்பீட் வரும். ஆனால் நாங்களும் அதை சலிக்காமல் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டு 11 மணிக்கு போயிடுச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு கொசு கட்டியே தாங்காது, வாசலில் பாயை போட்டு வந்து படுத்துருவோம் குழந்தைய வச்சுக்கிட்டு. என் வீட்டுக்கார் விசிறி மாட்டை எடுத்து விசிறான மடியில் போட்டு இது கத்திக்கிட்டு கலப்போம். ஐயோ ஏன்றீங்க கொசு கடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து நின்று பேசிக்கிட்டு அப்படிலாம் இருந்துச்சுங்க நம்ம லைஃபு. இப்போலாம் ஒரு பக்கம் நினச்சி பார்த்தா உண்மை சொல்கிறேன், அது வந்து ஒரு சொர்க்கவங்க. அது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அது ஒரு சொர்க்க காலங்க. அது அப்படியே எப்படி சொல்கிறது, இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்தவொடனே நிம்மதிகள் போயிடுச்சுல. அப்போலாம் வந்து கவலை இருக்கும். என்ன கவலை இருக்கும்னா, அப்பா நம்மளும் இந்த வேலை கிடைக்கிறோம் அந்த மாதிரி சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு தவிர இப்போ இருக்கிற இந்த மன அழுத்தமெல்லாம் அப்போ கிடையாது. ஹலோ நிலா, நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நிலா, ஹாய். நாங்கள் பவர் ரேஞ்சர்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்காங்க, நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. கவிதை பேசும் கண்கள் சேர்ந்து பார்த்தும் அற்புத தேவும் பார்த்து இருக்கீங்களா? தெரியல பிளாக் இது. ஆமாம் உங்கள் ஊரில் அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. டீமயல் ஹாய். ஏன்டா ஞாபகப்படுத்துகிற, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுங்க. பழைய படத்தெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய பழைய லைஃப்பெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும்ல. நினச்சி பார்த்தா தானே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அதெல்லாம்
உன் கண்கள் அழகாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, நிலா லைவ் தான் ஃபயரு, பாட்டிலில் இருக்கு தண்ணி, நீ தான் லைவ் கனவு கண்ணி. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிறீங்க? அரவிந்த் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. செல்லுங்களே, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உலகில் மிக சிறந்த ஓவியம் உன் நெற்றி போட்டோ. பிளாக் ஹாய் பிளாக். உங்கள் நேம் வந்து அப்பு. எப்படி கூப்பிடணுமா? ரெண்டுமே தஸ்தா, ரெண்டுமே. மெம்பர்ஸ் வீடியோ நல்லா இருக்கா சொல்லு. நல்லா இருக்குன்னு எப்போவுமே வந்து ஓனர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வேணால் நம்ம மக்கள் ஆடியன்ஸ்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பச்சை கிளி ரோட்டில் இருக்குமா மேடு பள்ளம், நீ தாண்டி அழகு சொல்லும். எல்லாம் கோரச கிளம்பி வந்துட்டீங்க. சரி சரி, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டோஸ். டாம் அண்ட் ஜெர்ரி, பாப்பாய் வண்டல், ஏது சக்திமான், மாயா மச்சித்ரா, காத்துக்கருப்பு, சரவணன் மீனாட்சி, இதெல்லாம் ஒரு காலம். வேட்டையின் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சரவணன் மீனாட்சியில். அதுக்கு முன்னாடி ஓல்டு மீனாட்சி அந்த ஜோடி, அதெல்லாம் என்ன பண்ணுறது. காதல் கசப்பாகத்தான் இருந்தது உன்னை காணாத வரையில். பார்த்ததுக்கப்புறம் தேனா மாறிடுச்சா இல்லை வேறு ஏதாவது சர்க்கரை சுகராக மாறிடுச்சா? தேங்க்யூ பிளாக், தேங்க்யூ பிளாக். செல்லுங்களே, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் போட்டாச்சு செல்லம். கவிதைகள் படிக்க தோன்றினால் நான் புத்தகங்கள் படிப்பதில்லை, உன் பேய்களில் தான் படிக்கிறேன். எப்படி சுகமாக இருக்கீங்களா? இருக்கேன் சங்கர் இருக்கேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 30 மினிட் தான் ஆகுது, ஆனால் ரொம்ப நேரம் லைவ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ரீசன் என்னென்னா வியூஸ் இல்லை, ரிப்பீட் மோடுலேயே கமெண்ட்ஸ் வர்றதுனால என்னென்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இப்போல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா வச்சுக்கோங்க, லைவில் வந்து ஸ்டாண்டர்டாக ஒருத்தவங்க ஒரு லைவை பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து இடுப்பு ஏதாவது ஒன்று தெரியல. இவனுங்க நான் சொல்கிறேன், இவனுங்க எதிர்பார்ப்பு எப்படின்னா, ஒன்று பாடியில் ஏதாவது ஒரு பார்ட் தெரிஞ்சால் கண்டினியூவாக ஒரு லைவில் இருக்காங்க. எதுவுமே தெரியலை, எதுவுமே தெரியல அப்படின்னா ஓகே, ரொம்ப நேரம் பேசுறது என்னத்தை காதில் வாங்குறது, ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அடுத்த லைவில் எவ்வளோது காமிச்சேன்னா அதை போய் நின்று பார்க்கலாம். யாரா அவன் என்னோட கவிதையை காப்பி அடைச்சது? ஆமா செல்லம், ஆமா தேச, ஆமா. சொல்லு பிரதர், ஜாயின் பண்ணுறேன். செல்ல போட்டிங்களா? மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, வெரி ஹாட், மிஸ் பண்ணிடாதீங்க. மெம்பர்ஷிப் லைவ் என்ன போடலான்னா பார்த்து சொல்கிறேன், என்ன ஆக்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சில்வர் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வரே வந்துடு, ரொம்ப நாள் ஆச்சு சில்வர் வந்து, 1 வீக்குக்கு மேலே இருக்கும் சில்வர் வந்து. சில்வர் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க கைஸ். மெம்பர்ஷிப் லைவ் சில்வர் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கெலாம் பார்க்க முடியாது. நாளைக்கு பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கு எடுக்கும்போது உருப்படியாக ஒரு பெரிய ஆக்சஸாக எடுத்துடணும்.
ஸ்பெஷல் ஷோ, அதாவது டைமண்டோ விஐபி அந்த மாதிரி ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி எந்தெந்த மெம்பர்ஷிப் எல்லாம் வரேனோ அது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சில்வர் ஜாயின் பண்ணால் நீங்கள் முடிகிற வரைக்குமே சில்வர் நான் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற ஆக்சஸ் எல்லாம் பார்க்க முடியாது. நானும் லைக் போட்டாச்சு. தேங்க்யூ விக்னேஷ்குமார். ஹாய் மோனிக்குட்டி. ஹாய். சாப்பிட்டேன் மோனி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா சேனலை. பரவாயில்ல, வயிறு வலி பரவாயில்ல. அதுக்கு தான் தொடர்ந்து இப்போ 3 நாளாக தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். நான் ஆல்ரெடி டெய்லி தலை குளிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் மாதமாகவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் தலையே குளிக்கிறேன். கொஞ்சம் உடம்பு ஒத்துக்காததுனால. முன்னெல்லாம் வந்து நான் எப்பவுமே டெய்லியுமே தலை குளிச்சிடுவேன். ஸோ இப்போ மறுபடியும் கண்டினியூவாக தொடர்ந்து குளிச்சேன். இன்னைக்கு கூட காலையிலேயே ஏஞ்சின்னா பச்சை தண்ணி ஊற்றி தான் குளித்தேன். சுடு தண்ணி குளிச்சு ஒத்துக்கலை, அதுதான் பச்சை தண்ணி ஊற்றி குளித்தேன். ராஜு. ஹாய் ராஜு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் உங்களையும் பார்த்துச்சு, உங்கள் லைவையும் வந்து பார்த்தேன். நேற்று வாங்கினா அதே ஜிம்மிக்கு தொல்லை தான். நீங்கள் போட்டிருக்கீங்க இதே மாதிரி டிசைன் தான். ஜோயல் காஸ்டில் நாங்கள் வாங்கினோம். நான் போட்டிருக்கிற ஜிமிக்கி அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதா என்ன? உங்கள் லைவ் வந்து பார்த்தா நேற்று நாங்கள் வாங்கின அதே ஜிமிக்கி தொலை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போவா இல்லை இதுக்கு முன்னே போட்டிருந்ததா? நான் இன்றைக்கி தான் மாற்றினேன். காதில் அதை கழட்டிட்டு இதை எடுத்து போட்டேன். காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ரம்யா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ்க் இல்லாமல் எப்போ பார்க்குறது உங்களை? ஐஸ் அண்ட் ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்லடா, பரவாயில்ல. பூ கடைக்க போனால் பூ பக்கத்தில் நிற்காது. அது பூ இல்லைன்னா தெரியாமல் உண்மையில தண்ணியை தெளிச்சிட போகிறாங்க. லைக்கு போட்டேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கம்மா. உங்கள் ட்ரெஸ்ஸு ரோஸ் நல்லா இருக்கு. இவா. ஹாய் இவா. எனது தேடலில் கிடைத்த பொக்கிஷன். அப்போ ஓகே, எவ்வளோ சந்தோஷம். ஓகே, இப்போ போட்டு இருக்கிறது. இப்போ போட்டிருக்கிற யாருங்க இதுவா? இது நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. ஜிஆர்டியில் வாங்கினேன். ஆனால் இது நான் வந்து சென்னை இது பள்ளிக்கரணையில் வாங்கினேன். சாரி, 2 இயர்ஸ்லாம் மேலே இருக்கும். இந்த சேர் ஒன்று உட்கார பார்த்தியா, அதிலே ஹிட்டு தான். அது கீழே ஏதாவது துணி வச்சு உட்காரு. உண்மைதான் தலை, உண்மைதான் தலை. ஹலோ நிலா, இது ஃபேவரட் க்ரீன் கலர் சாரி. அப்படியா? கல்யாணமான புதுசில் பார்க்குற சேனலாக அது? குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொப்பு சாமான் வச்சேன். நான் வந்து சாப்பாடு வச்சு விளையாண்டேன் தெரியுமா? எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் விருந்துக்கு. அப்போ விருந்துக்கு போன இடத்துல அவங்க வீட்டில் குழந்தை இருந்தது. ஒரு 7-8 வயசில் ஒரு பிள்ளை இருந்தது. எனக்கு நானும் சொப்பு கூட்டாஞ்சோறு ஆக்கலாமா, என்கிட்ட சொப்பு சாமான் இருக்குது அப்படின்னுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் சொப்பு சாமான் விளையாடுறேன் சொல்லிட்டு மண்ணில் அந்த வீட்டில் அப்புறம் வந்து ரூமுக்குள்ளேயே ஓரத்தில் அப்படியே அடுக்கி வச்சு சொப்பு சாமான் விளையாட்டெல்லாம் நான் அப்போவே விளையாண்டேன். சூப்பர். பிளாட்டினம் மெம்பர்ஷிப் இருக்கா? மெம்பர்ஷிப்புக்கு 10 பண்ணி விடுங்களா? பார்த்து பண்ணிடலாம், பார்த்துக்கிட்டே பண்ணிடலாம். சில்வர் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. சிஸ்டர், நான் உங்கள் லைவ் பார்த்துட்டு இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் எழுந்து நீ என்ன பண்ணுற, ஃபோனை உடைக்க போகிற இப்போ அப்படின்னு சொன்னார். கட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் திருத்தணுமா?
ஐயோ சிஸ்டர் அப்படி என்ன போலவே இருக்கீங்க. என் ஹஸ் வருவாங்க, நான் என்ன ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ஹஸ் நான் அவங்க என்னை பார்க்குற மாதிரி தான் நான் படுப்பேன். எப்படின்னா அவங்க என்னை டக்குன்னு பார்த்தாங்கன்னா நம்ம மறைச்சிக்கணுன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரியே படுத்துப்பேன். அவங்க இப்படி அப்படியே அசைஞ்சு லேசாக வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஃபோனை டப்புன்னு அப்படி ஆஃப் பண்ணிட்டு அந்த பட்டன்கிட்டே தான் இருக்கும் கை, டக்குன்னு அப்படியே டக்குன்னு வச்சுக்கிட்டு அப்படியே தெரியுமா. அப்புறமா லேசாக கணக்கு ஓகே படுத்துட்டு அவருடைய இருந்துச்சு. அதுலேயும் லாக் எடுக்கும்போது குழக்குன்னு வர சவுண்டு வேற கேட்டுடும். இது நேற்று நைட்டு அப்படி தான் லைவ் முடிச்சுட்டு நான் படுத்துட்டேன். லைவ் முடிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன். அவங்க ஏன் இவ்வளோ லேட்டு, சீக்கிரம் தூங்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. சரி சரி சரின்னு வந்து படுத்துக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டு நோண்டிகிட்டே இருந்தேன் பாருங்கள். இவங்க பாத்ரூம் போயிட்டு ஏந்திரிச்சு எப்போவுமே பாத்ரூம் போயிட்டு வந்தால் என்னை வந்து ஒரு எட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து பார்த்துட்டு தான் அவங்க தூங்குவாங்களே. அவங்க கரெக்டாக அங்கே கதவு சாத்தின உடனே ட்ராக் அங்கே போகலை, என் பக்கம் வளையுது. இங்கே தான் வளையுது. டக்குன்னு ஃபோனை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினேன் பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் மூடிக்கிட்டே இருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா பட்டுன்னு கண்ணை திறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க நின்று இப்படி பார்க்கறது மட்டும் இல்லாமல் பொறுமையாக இப்படி நடந்து வந்து என்னை உத்து பார்ப்பாங்க. என்னை உத்து பார்த்துட்டு தான் அவங்க தூங்குவாங்களே எப்பவுமே. நான் மனசுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டே நினைக்கிறேன், ஐயோ இப்போ நான் க்ளோஸ் அப்பில் மூஞ்சி இருக்கா இல்லை எட்ட போயிடுச்சா தெரியலையே, சத்தம் கூட கேட்கலையே, கண்ணை திறக்கலாமா வேணாமா, 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் நான் கண்ணை திறந்தேனே. கண்ணை திறந்தா ஆள் இல்லை, ஓகே ஃபோனே எடுத்து பார்ப்போம். கல்யாணமான புதுசில் பார்க்குற சேனல் அதுக்கு தாண்டா இவ்வளோ விளக்கத்தை கொடுத்தேன். மறுபடியும் அதே ரிப்பீட் முள்ள போட்டுட்ருக்கேன். சங்கர் அக்கா கார்த்திகர் டேட்டு, அதாவது பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதனால். ஓஹோ ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன்? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 90 கிரீன் டேஸ் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். தேங்க்யூ சாஜு, தேங்க்யூ. கொஞ்சம் பங்காளி குரட்டையை கொஞ்சம் அளவாக விட சொல்ல. வீட்டில் அது ஒரு சண்டையே வரும், என் பையன் திட்டுருந்துடும். தூங்க முடியல, என்ன சவுண்டுச்சா அப்படிமா. கண்டுக்காதப்பா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசதியில் வந்து தூங்குறாங்க, அப்படிதான்ப்பா வருதான்ப்பா செய்யும். நிம்மதி இல்லை எனக்கு, அப்படி இப்படி ஆச்சா போச்சா நிறைய டைம் சண்டையே வந்திருக்கேன். ஹாய் உத்தரோஜா. ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உன் உறக்கத்தை இரையாக்கி கொள்கிறது உன் நினைவு. நீ அப்புறம் நீ பொய் சொல்கிற. பொய் நான் ஒன்றுமே சொல்லலை. கொரட்டை விடுறாங்க, சத்தம் கேட்குதுன்னீங்க, ஆமாம் வருதுன்னு. இதில் என்ன இருக்குது? என்னத்த பொய் சொல்லிட்டாங்க இவர். எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது, நான் டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டேன். உனக்குன்னு யாரும் இல்லை மனோ. என்ன சொல்கிறானா, பொய் சொல்லாத, உனக்குன்னு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். அப்போ இப்போ கதவு தட்டி தண்ணியை கொடுத்தது யாரு? நைட்டு தூங்கும்போது கொட்டன்னு வந்ததெல்லாம் யாரு? என்ன பேயா? ஏண்டா டேய் பேயா? கிறுக்கு மதனக்கா, நீங்கள் ரொம்ப உஷார் தான். அவங்களும் என்ன மாதிரியே உஷார் தான். எல்லா நானும் சகல கேஸ் தான் கொரட்டை விடுவேன். அதெல்லாம் இயல்பு தானே. கொஞ்சம் லேசாக தொப்ப லேசாக இருந்துச்சுன்னா அந்த கொரட்டை சகஜம் தான். உங்ககிட்ட கொஞ்சம் நான் சைலண்டில் போட்டுடுவேன் சிஸ்டர், நான் ரொம்ப உஷார். இதில் என்ன இருந்துன்னா, நைட்டு நம்ம பார்க்குறோமா சைலண்டில் போட்டுடல, காலையில் எழுந்தால் சைலண்டில் எடுக்க மறந்துடும். அப்போ தான் ஏதாவது முக்கியமான கால்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகி இது மாதிரி கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க நம்பருக்கு அடுத்த நாளில் போய் பிடிச்சி வச்சுட்டு திரும்பிடுவாங்க. எப்போ பாரு ஃபோனை சைலண்டில் போட்டுடுற, முக்கியமான கால், சரி போட்டு தான் பார்க்குறியா, அதை காலையில் எடுத்துறியா, எடுக்கவும் மாட்டேங்கிற. அப்போ திட்டுனோம்லாம் அப்போ இந்த ஒரு 10 வருஷமா நான் பாடுறேன், அதை வாங்காத திட்டு கிடையாதுங்க. இன்னைக்கும் திட்டுதான். நேற்று வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போதும் திட்டுதான். அட்வைஸ், ஐயோ என்னால் முடியல, போதும் இந்த லைவ் ஏற கட்டுங்கிறாங்க. நான் சும்மா கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு.
மோனி அவங்க 2 பேரும் இன்னும் வரலை. யாருமே வரல மோனி. நீங்களே கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் கமெண்ட்ஸே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு போல இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எப்படி தலைன்னு இருக்கியாவா? அட கடவுளே, என் பங்காளி குரட்டையால் நேற்று பயங்கரமாக இருந்துச்சு. நீ வேற பக்கத்தில் படிக்கவே முடியாது, சரி சவுண்ட். அது ஏசியெல்லாம் ஆன் பண்ணிட்டு ரூம் சைலண்டாக இருக்குமா, கொரட்டை சவுண்டு தாங்க முடியாமல் எழுந்துச்சு ஃபேனை போட்டு படுப்பான். எஸ், இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ரொம்ப லேட்டு, வியூஸ் தான் ரொம்ப டவுனாக கிடக்குது இல்லை பட்டோ. அப்புறம் வந்து லைக் இட் பண்ணிட்டேன் எல்லாம். ஹாய் குட்டி, ஹாய். ப்ளீஸ் அம்மோ, சாப்பிட்டாச்சா செல்லம்? சாப்பிட்டேங்க, இடியாப்பம் தேங்காய் பால். நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும்? தலைவி கொஞ்சம் தொப்புல ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹாய் பியூட்டி, என்ன லைவ் மை லவ்லி நிலா. நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. சிப்பி 90 கிரீன் வேஸ் யூடியூப்பில் மட்டும், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஷியோ ப்ரோ கமெண்ட்ஸ் இல்லை, இன்னும் பாப்ஸ் வரலை, இன்னும் சரவும் வரலை. மோனி வந்தாரு, ஒர்க் இருக்கு, நான் செகண்ட் சேனலுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எப்படியோ நிலாவுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பழைய ஞாபகம் வந்துடுது. ஆமாம்ல, நான் லைவ்ல நிறைய ஷேர் பண்ணுறேன்ல, எனக்கெல்லாம் பழைய ஞாபகம் எனக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். என் ஹஸ்ஸுக்கிட்டலாம் நான் பேசிட்டு நிற்கும். என் ஹஸ்ஸுக்கு கொஞ்சம் முதுகு வலி வந்துருச்சு. அப்புறம் சரி நான் படுக்க வச்சு தைலமெல்லாம் தேய்ச்சி அழுத்தி விட்டேன். அப்போ அழுத்தி விட்டுக்கிட்டே நாங்கள் அப்படியே பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய நடந்திருக்கோம்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணி, இது நாங்கள் அடிக்கடி நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் ரொம்ப டைம் எல்லாம் கிடச்சிச்சுன்னா நாங்கள் பழைய நினைவுகளை பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் என்ன சோப்பு போடுறீங்க? செங்கல் 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 செங்கல். செகண்ட் சேனல் இருக்கு, பட் இல்லாமலாம் இல்லை, இருக்கு. ஸ்க்ரீனை கொஞ்சம் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இருவரி கவிதை ஒன்று இணைந்து எழுதிடுவோம் இதழ்களிலே. ஹாப்பி நிலா. சிவாபுரம் சாப்பிட்டீங்க? சிவாபுரம் பாப்ஸ் வந்தாச்சா? ஹாய் பாப்ஸு. வரும்போது மொபைல் கீழே பார்த்துட்டேன். மோனி கமெண்ட்ஸை படிச்சுட்டு அடுத்தது லேசாக ஸ்க்ரோல் பண்ண, மேலேயே உங்களோட கமெண்ட்ஸ் இருக்குது. பார்த்துட்டேன். சாரி பட்டோ, ஏதாவது ரொம்ப பிஸியா? ஏன்னா நீங்கள் வரலன்னு உடனே தூங்கிட்டீங்க. நானே ஒரு கற்பனை சரி ஏதோ தூங்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சிஸ்டர், இப்போது லைவ் பார்க்குறவங்கள என்ன திட்டுவாங்க சிஸ்டர் சொல்கிறேன்னா, இவ யார்கிட்ட போது என்ன நினைப்பாங்க சிஸ்டர்? புரியல சிஸ்டர். எப்படி இப்போது லைவ் பார்க்குறவங்கள என்ன திட்டுவானுங்கன்னா சிஸ்டர், ஏன் சொல்கிறேன்னா, இவ யார்கிட்ட ரொமான்டிக்காக பேசணும் போது குடும்ப கதையை சொல்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஓ புரியுது. இப்போ நம்மளுடைய ஆடியன்ஸோட மைண்ட் வந்து இப்படி இருக்கும். ஆனால் நம்ம இந்த டைமில் வந்து ஃபேமிலி கதையெல்லாம் பேசுகிறது அவங்களுக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அடை விட்டு தள்ளுங்க சிஸ்டர், அவன் அப்படித்தான். எல்லாம் அப்படித்தான், கண்டுக்காதீங்க சிஸ்டர். நான் கண்டுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு என்ன சமையல் சொல்லுங்க? இன்னைக்கு வந்து சாம்பார், அப்புறம் வந்து மீன் வறுவல். இந்த அப்படியா ஷார்ஜி? இன்னைக்கு என்ன சமையல் சொல்லுங்க நிலா? இன்னைக்கு வந்து அதான் சொல்லிட்டு என்ன பட்டோம், லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை. இங்க பாரு, பச்சை கலர் ரோஜா பூச்சி இருக்கு. ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சை கலரா? ரோஸ் கலர் தாங்க பூத்து இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க.
ஒரே ஒரு ஹைலைட்டை போட்டுக்கலாம். நல்லா இருக்கு இந்த வியூ. சிற்பி 95 கிரீன் வேஸ் யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். செந்தில் யூ ஃபேன். என்ன ஃபேன்? உஷா ஃபேனா ஹேவஸ் ஃபேனா? எனக்கு ஹேவஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஹை ஸ்பீடு அதுதான். இப்போது ரீல்ஸ் ஒன்று போட்டதில் பேக்ரவுண்டாக அந்த தீமை மட்டும் மாற்றியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். வேறு ஏதாவது லைவ் தீமா போட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். என்னது தீம்? என்னது செகண்ட் சேனல் நேம் சொல்லுங்கள். சிற்பி 922 கொடுக்கல் மழை. சேம் இந்த நேம் தான். இது சிற்பி 92, அது சிற்பி 922, அவ்வளோதான். நீங்கள் அது டைப் பண்ணும்போதே வந்துடுங்க. சேம் டிபி தான் இருக்கும், கோபுர டிபி தான் இருக்கும். 55,000 சப்ஸ்கிரைப் மேலே இருக்கும். 58,000 காட்டும். அதுதான். வேறு ஏதாவது கம்மியில் வந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்க தொட்டு உள்ளே போக வேண்டாம். ஓகே, லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓ தேங்க்யூ மோனி, தேங்க்யூ. கரெக்டாக ஷியா ப்ரோ. என்ன சாப்பிட்டீங்க பட்டோ? ஹாய் நிஷுக்குட்டி. பாப்ஸ் என்ன சாப்பிட்டீங்க? என்ன 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 டிஃபன்? மோனி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? தலை நீங்கள் என்ன சாப்பிட்ட? ஓ பேக்ரவுண்டு சாங்கு வேறையா? ஏதோ எப்படின்னா 9:47 9:36 ஆயிடுச்சு. எனக்கு இந்த டைமிங்குள்ளே ஒரு ரீல்ஸ் அப்லோடு பண்ணணும். 9 மணிக்கு பண்ணணும். ரொம்ப தாண்டினதுனால நான் அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் தலை கூட சீவி இருக்க மாட்டேன். டக்குன்னு நைட்டியை கழட்டி போட்டுட்டு புடவையை மட்டும் மாற்றிக்கிட்டு டக்குன்னு நான் இப்படி எடுத்துட்டேன். என்ன சாங்கெல்லாம் செலக்ட் பண்ண நேரம் இல்லை. டக்குன்னு ஒன்று ஆன் பண்ண ஒரு மியூசிக் வந்துச்சு, அதை அப்படியே தொட்டு அப்லோட் பண்ணிட்டேன். மிஞ்சி போனால் அது ஒரு 5 நிமிஷத்துலேயே இது அத்தனை வேகமாக தெரியுமா? நிலா எப்போவுமே அழகு தான் சாமி, புரியுது. புரிஞ்சிச்சா? டுடே என்ன லைவ் இருக்குது? டுடே சில்வர் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுவோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து கேமரா ஆங்கெல்லாம் டவுன் பண்ணணுமா? தேட்டரில் படம் பார்க்கும்போது, ஃபோனில் படம் பார்க்கும்போது அப்படியே மேலே வரும்போது ஃபோனை திருப்பினா எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்படிங்கிற மாதிரி கேமரா டவுன் பண்ணணும். கேமரா டவுன் பண்ணால் கால் தான் தெரியும். காய்ஸ் லைக் போடுங்க காய்ஸ். லைக்கோ கடுப்பாக இருக்கு மோனிமா, கடுப்பாக இருக்குது. காட்டிக்கிறது இல்லை லைவில், அவ்வளோதான். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக்கும் மேலே இருக்கிற இந்த டிபி இப்படி தொடுங்க. தொட்டிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்துருங்க. ஜாயினை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த ஜாயின் டச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். லைவ் ஓடிட்டு இருக்கும்போது இப்படி ஸ்க்ரீனை டபுள் டப் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துடும். வாட்டர் குடிச்சிங்க. 50 மினிட்ஸா? கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்களேன். நீலா ஒரு டான்ஸு ஸ்டெப்பு விட்டால் உங்களை தலை கீழே நிற்க சொல்லுவோம். எப்படி வசதி? உங்களுக்காக நான் சர்க்கஸ் வித்தியை கூட காட்ட தயாருங்க. எங்ககிட்ட மாரி சோரி காலி 3 பேர் இருக்காங்க பாடி கார்டு. அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து ஒருத்தவங்களை தலைக்கீழ நீ இந்த பக்கம் தூக்கு, நீ இந்த பக்கம் புடி, 3 பேரையும் சப்போர்ட்டுக்கு நிற்க வச்சிடலாம். இல்லா உங்களுக்கு ஒரு ஹாட்டா அக்கா காலேஜ் வந்து 3 இயர்ஸாக படிக்கிறீங்க. ஓகே, எனக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் ஃபங்க்ஷன். தாய்மான் மடியில் காதணி ஃபங்க்ஷன். அதுக்கு நான் போய் ஜோக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சேம் டிசைன் இயரிங். ஒரு சேம் டிசைன் இயரிங் சொன்னால் க்ளோஸ்அப்பில் வந்து எதுவும் காமிப்போம்ட்டு இப்போ சொல்கிறானோ? சேம் டிசைனா? லவ் யூ அக்கா. பிகே முடியாததெல்லாம் கற்பனை பண்ணாத பிகே. காய்ஸ் லைக் போடுங்க சீக்கிரம். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வரேன் அப்புறமா.
சிஸ்டர் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் ஒரு அண்ணா இருக்காங்க சிஸ்டர். அப்போனா வந்து நீங்கள் மூத்தவங்களா இளையவங்களா? மூத்தவங்களா? வளரும்போது நல்லா இருந்திருக்கோம், இப்போ கொஞ்சம் டார்ச்சராக இருக்குமே சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. இருக்கேன் சந்தோஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நீ எதுவுமே பிடிக்க வேணாமா, ஒழுங்காக வண்டியை பிடிச்சி ஓட்டிகிட்டு போனாலே போதும் நீ. ஹாய் தங்கம், ஹாய் பார்த்தி. தியாக படிச்சுட்டேன் கமெண்ட்ஸை. படம் கேவலமாக இருக்கிறது கமெண்ட் செக்ஷன். ஒத்த ரோசா செல்லும். ஏய், இப்படி ஒத்த ரோசான்னு சொன்னீங்கன்னா நான் ரெட்டை ரோசாவை ஆக்கிடுவேன் சொல்லிட்டேன். காதில் பொறுமையாக போ. இப்போ என்ன சொல்லுவீங்க? ஒத்த ரோசா வலிக்குது. ஒத்த ரோசான்னு யாராவது கிண்டல் பண்ணிங்கன்னா நான் ரெட்டை ரோசாவை ஆக்கி தாடு ரோசாவை ஆக்கிடுவேன். அது ரோஜா பூவும் இல்லை செம்பருத்தி பூவும். கீழே விழாத ராஜா, குனிஞ்சு எடுக்க முடியல. அண்ணா இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சூப்பர். என்னை தான் எங்கள் அம்மா தனியாக வைக்காமல் போயிடுச்சு. ரோசா பூ பூத்திருக்கு. எத்தனை ரோஜா, பரவாயில்ல, நிறைய ரோசாலாம் வச்சுக்கிட்டே ஒரு போதும். மதன், ஏன் சுவாமி மதன் சொல்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்கா? அவங்க லேடி, அவங்க ஜென்ஸு கிடையாது. வெல்டன் செக் பண்ணேன், ஒன்றும் காணும், வீடியோ தான் இருக்குது. ஒரு சரி ரொம்ப டீட்டெயிலாக இங்கே பேசிக்க வேண்டாம். சரி செல்லக்குட்டி, லைக் போட்டுக்கோங்க, இப்படி டபுள் டச் பண்ணுங்க, மேலே தெரிகிற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுங்க. சிபி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நான் மதன் இல்லை, மதன் ஒய்ஃபு. ஐயோ சிஸ்மா, உங்கள் பேர் நாங்கள் மறந்துட்டோம். நீங்கள் மதன் போட்டதுனால என்னன்னா எங்களுக்கு வந்து மனசில் மைண்டில் பதிஞ்சு போச்சு. பொண்ணுன்னு மனசுக்கு தெரியுது, பேர் வந்து மதன் தானே, அது அப்படியே பழகி போச்சு. நீங்கள் திடீர்னுலாம் இப்போ நேம் மாற்றிடாதீங்க, நிஜமாக நாங்கள் நம்பவே மாட்டோம். நேம்லாம் மாற்றிட்டீங்கன்னா ட்ராவல் இருக்கேண்டி, இடத்துல வர முடியுமான்னு தெரில. ட்ராவலா? ஆஹா, என்ஜாய். அது நைட் டைமில் பேங்காக்கில். இப்போ அங்கே என்ன டைம் தெரியல, வேறு தள்ளி போட்டுட்ருக்கானே லைவ் டைமை. ஃபஸ்ட்டு என்ன சொன்னான், செகண்ட் சேனல் வருவேன்னா, அப்புறம் உடனே இப்போ என்ன பண்ணுறான், திடீர்னு வந்து தங்கம் நான் ட்ராவலில் இருக்கேன், என்னால் இப்போ வர முடியுமான்னு தெரியலன்னா, பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபிகரை தள்ளிட்டு போயிட்டுருக்கான்னு அர்த்தம். கியூட்டு, ஜாயின் பண்ணிக்கோங்க கியூட்டு. மை நேம் சௌந்தர்யா. அது தெரியுது சிஸ்டர், அது தெரியுது. ஐடியை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா தெரியாது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அழகு மொத்தமும் அந்த பூவில் இருக்கு. 100% உண்மை சிவா ப்ரோ. அப்போது எல்லா ஃபோனும் வைக்க மாட்டாங்க போல். அப்போது எல்லா ஃபோனும் வைக்க மாட்டாங்களாம். நிலா, உன்னை விட அந்த ஐடி எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் விட மாட்டேன், ப்ரூவ் பண்ணுறேன். மதர் சிஸ்டர், நான் கேட்குறேங்க, அப்போ எடுத்துக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து சுவாமியை திட்டினீங்களா? உங்கள் பேரில் அவர் ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாருங்க. இந்த பேரில் உள்ளவங்க என்னைய ரொம்ப திட்டாங்க, நான் விடவே மாட்டேன், அதை கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சிஸ்டர், எதுவும் வேலை பார்த்துருக்கீங்களா? நம்மக்கிட்ட என்ன உண்மையை சொல்லுங்க. நிலாவிற்கு ரோஜா எங்கே வைத்தாலும் அழகாக உள்ளது. இல்லை சிஸ்டர், அது இந்த மாதிரி நேம் நிறைய நேம் இருக்குல்ல.
சங்கர் சுவாமி. ஒரே ஒரே பேர் நிறைய இருக்குல்ல சுவாமி. சிக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க காய். ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்ல போயிட்டா கமெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஏதோ வாய்ஸ் மாறுது, ஏன் என்னாச்சு? இப்படி என்ன வாய்ஸ் மாறுது? என்னது புரியலடா, சொல்லி சேனல் அண்ட் 922 சேனலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பேபி. வெரி வெரி ஸ்பெஷலாக இருக்குங்க. இதில் எப்படி நீங்கள் ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களோ கொஞ்சம் இதை விட அதில் அதிகமாகவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். அதுலேயும் ஒரு ரெட்டை வந்து பார்த்துக்கோ. நிலாவிற்கு ரோஜா ரோஜா எங்கு வைத்தாலும் அழகாக உள்ளது. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். அடப்பாவி, அதெல்லாமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அக்கா உங்களை பார்த்தாதான். அப்படியாடா கண்ணா, என்கிட்ட திரும்பி நில்லு. ஐயோ, தலைக்கு வேற திரும்பி நான் நின்னாலே அவனுக்கு பிடிக்காது வேற. சரிடா, திரும்பி நிற்கிறேன். கிட்ட வந்து திரும்பி நின்ட்டேன். நீலா ஒரு ஃபேமஸ் டயலாக் சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. பாஷா ஏன்டா காமெடி பண்றீங்க இதெல்லாம் சொல்ல வச்சு? அப்புறம் இன்னொன்று, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னும் ஒன்று விட்டு போகலை. படையப்பா. சாமி, அப்போ எவ்வளோ நாள் தான் திட்டணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இல்லை சிஸ்டர், நீங்கள் நிலா சிஸ்டராக தான் சொல்கிறீங்கன்னு நினச்சேன். சாமி, அப்போ எவ்வளோ? ஆமாம் மதன், அவங்க உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்லலை. அவங்க உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதுகுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லு போல் இருக்குது. கத்திக்கிட்டு கிடந்தா ஒரு வியூஸ் ஏறு. பாருங்க ஐயா, பாருங்க. முகத்துக்கெல்லாம் வேல்யூ இல்லை, முதுகுக்கு தான் வேல்யூ இருக்கு இந்த யூடியூப்ல. ஹாய் விழுப்புரம் பிரசாந்த். செல்லக்குட்டி, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 90 டிகிரி மீஸ் யூடியூபில் மட்டுமே. ஸ்க்ரீனை வந்து லைவ் பார்க்குறவங்க இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே இருக்கிற இந்த டிபியை தொடுங்க, பாருங்க. சப்ஸ்கிரைப் இருக்கு, சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஜாயின் பட்டன் இருக்கு, அந்த ஜாயினை தொட்டு மெம்பர்ஷிப்ல வந்துடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணியாச்சா? அப்புறம் நான் லைக் போட்டுட்டு வரேன் சிவாந்தா. என்ன பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. நேற்று ஒரு கனவு, ஜனவரி மாதம் ஒரு லைவ்ல மாஸ்க் கலந்துடுச்சு. வாயில தீய வச்சு கொடுத்து. இதெல்லாம் ஒரு கனவாடா? இதெல்லாம் ஒரு கனவா? கனவுக்கு ஒரு நியாயம் வேணாமா? இந்த மாதிரி கனவெல்லாம் உன்னை யார் ரக்கான்னு சொன்னா? எப்போ பாரு மாஸ்க்லயே இருக்கீங்க. ஆனால் எனக்கு இது ஒரு கனவு மாதிரிலாம் தெரியல, நிஜமாக சொல்கிற கனவு மாதிரியே தெரியல. ஏதோ பிளான் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீ ட்ராவல் இருக்கும்போது உனக்கு எதுக்கு லைவு? எனக்கு ரசிக்கவா இல்லை உன்னால ரசிக்கவா? ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கே. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க.
எனக்கு கட்டாயம் வருது. ஒரு பஞ்சு சொல்லலாம். சொல்லுங்க செல்லும். முதுகுத்தான் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டு போறீங்க. ஓகே காய் லைவ் முடிச்சிடலாமா? லைவ் முடிச்சிடலாம். பாப்ஸு ஒரு பாப்ஸு அது எப்படி மோனி போடுற மெசேஜ் மட்டும் படிக்கிறீங்க, உங்களுக்கு போட்டால் கால். ஐயோ செல்லமே செல்லமே, கரெக்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்க்ரீனில் அப்படி வரவும் நான் ஃபோன் அங்கே வைக்கவும் உடனே நான் இப்படி பண்ணவும் இதுக்கே கடுப்பாக இருக்குல்லடா. ஆனால் நிஜமாக தான் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கமெண்ட்ஸை போடுறான், படிக்க முடியாமல் அப்பப்போ தவறுச்சுன்னா எப்படி இருக்கும்? சாமி ப்ரோ, நீங்கள் மறுபடியும் போய் பாருங்கள் அந்த ஐடியா. நான் இல்லை ப்ரோ, ரியலி ப்ரோ. எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். டிகே ஹாய். டிகே ஹாய். லைவில் இருந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முத்தம் கிடைக்கும்னா வேணாம் நிஷா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன். சேம் ஐடி பக்கத்தில் மதன். ஓகே, பக்கத்தில் அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா? சரி விடுங்க சுவாமி, அது ஏதோ ஒரு சேனலில் யாருக்கோ திட்டுறதுக்கு பதிலாக கூட உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுங்க. நான் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. உங்கள் கமெண்ட்டாவது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கண்ணில் பட்டுடுச்சு சாரும். பாப்ஸு வந்த நாளில் வந்ததுலேருந்தே புலம்பிகிட்ருக்காரு. நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி போடுறேன். என் கமெண்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ தான் ஃபோனை கீழே வைக்கிறீங்க, மேலே தூக்குறீங்க. அந்த புரிதல் இருக்குது பார், அந்த புரிதல். நம்ம போடுற கமெண்ட்ஸு அந்த டைமில் ஃபோன் அந்த புரிதல் தாண்டா எங்கள் பாப்ஸுக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அக்கா ஒரு ஹாய் கொக்கி குமார். கொக்கி சரி ஓகே காய், லைவ் முடிச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம சில்வர் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடலாம். சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது, போலைகளை கண்டு யாருமே மற வேண்டாம். குறிப்பாக ஃபேஸ்புக்கெல்லாம் நம்பாதீங்க, இன்ஸ்டாவை நம்பாதீங்க, டாங்காவும் நம்பாதீங்க, டெலிகிராமும் நம்பாதீங்க. நான் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். ஒரிஜினல் சேனல் நேம் சிற்பி 90 டிகிரி வேஸ், சிற்பி 9 கொடைக்கல் மழை, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஓகே செல்லக்குட்டீஸ், மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட். குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஒத்த ரசம் தண்ணி குடிச்சிடுறேன். பாதம் வேறு தண்ணி தாகமாக இருக்கு. அப்பா வாயெல்லாம் வலிக்குது, தொடர்ந்து பேசுனதுனால போல இருக்கு. தண்ணி குடிக்கும்போது தான் அந்த வலியை நான் உணர்றேனே. எடுப்பு நோ ப்ராப்ளம். வேறு லைவ்ல செருப்பு நிஷு என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு தானே. என்ன ஆளை செட் பண்ணவா அடிக்கிறதுக்கா? சொல்கிறா, ஆளை செட் பண்ணவா? என்ன சொல்கிற? யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஷென்பா, ஒரு நீ கிளம்புறேன்னு சொன்ன பின்னாடி தான் உனக்கு லைக் எவ்வளவு. நீ கொத்த ரோசா இன்னைக்கு கொஞ்சம் அழகு தான்.
ஏய் சரோ இருடா, இப்போ தானே வந்தேன், கமெண்ட்ஸ் பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி போச்சு இன்னைக்கு? ஒருக்கெல்லாம் ஓகேவா? அந்த சைனீஸ் காரி போயிட்டாளா ட்ரைனிங் முடிச்சுட்டு? இல்லை இன்னும் அவளை அங்கே வச்சுக்கிட்டு தான் இருக்கியா? கிளம்பிட்டாளா இல்லையாடா? குட் நைட் நீலா. இரு, எங்கே போகிறீங்க? இருங்க. பக்கத்தில் வீட்டை ஆண்டி எப்படி உசார் பண்ணுறது உனக்கு தெரியாதா? ஏண்டா ஃப்ராடு லோகா. பக்கத்தில் ஆண்டியா உஷார் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மலாம் எப்படி இருக்கிறோன்னு ஃபஸ்ட்டு நம்மள ஒரு 2 கண்ணாடியில் பார்க்கணும். எதிர்பார்ட்டி மட்டும் அழகாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது. அதை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பாடி ஒர்த் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 920 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எதுவும் கிளைகள் கிடையாது. அப்புறம் பாய் சொன்னடே சொல்கிறேன். எப்போ பாரு கமெண்ட்ஸ் இருக்குங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி எப்படி உஷார் பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களே. ஃபஸ்ட்டு அதை உஷார் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒருத்தெல்லாம் இருக்கா? நம்மளெல்லாம் அது சீண்டி கூட பார்க்குமா, நிமிர்ந்து பார்க்குமா? அது எப்பேற்பட்ட ஆள் என்ன கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் guys. ஒரு விஷயம் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அதை நம்மளால வாங்க முடியுமான்னு யோசிக்கணும், சரியா? ஏன்னா நானும் அப்படிதான் யோசிப்பேன். நம்ம ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னாக்கா, நல்லா இருக்கு, ஆனால் நான் இவ்வளோ காசு கொடுத்து என்னால் வாங்க முடியுமா? சரி ஓகே, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குவோம் அப்படின்னு நல்லா கம்மி காசில் என்ன கிடைக்குதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அப்படி தான் நான் வாங்குவேன். சாக்லேட்னா அது ரகங்கள் நிறைய தான் இருக்கும். நான் ஒவ்வொன்றும் ஆசையில் அந்த பாக்ஸை தூக்கும், இந்த பாக்ஸு விலையை பார்த்தோன்னா ஐயோ நம்மளால முடியாதுப்பா, உடனே அதை வச்சுருவேன். நம்மளால என்ன முடியுதோ அதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டு வருவேன். சின்னதாக ஒரு டைரி மில்க்கு, அப்புறம் என்னது கிட்கெட்டு, அதில் ஒரு 4 சாக்லேட் வாங்கிட்டு வருவேன், அவ்வளோதான். அது மாதிரி யோசிங்க, எல்லாம் ஒவ்வொரு கனவு தான். சிஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சிஸ்டர், நான் திட்டல. ஐயோ மதன் சிஸ்டர், நீங்கள் திட்ட கிடையாது. உங்களை மாதிரி ஒரு ஐடியா அவரை திட்டுச்சா? இப்போ கிடையாது, பழசு. உங்கள் நேமை பார்த்தோன்னா அவருக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சான், அது சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களை சொல்லலை சிஸ்டர், இந்த நேம் மாதிரி வந்துச்சு, இது இப்போ இல்லை, 1 இயருக்கு முன்னாடி அதை அவங்க சொல்கிறாங்க. இந்த நேம் பார்த்ததே எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. நீங்கள் அது கில்ட்டியாக எடுத்துக்காதீங்க சிஸ்டர், அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, சரியா? அவன் புருஷனை விட இவன் நல்லா இருப்பானா? ஐடியா கூட. எங்க சார் அந்த அழகை நாங்களும் கொஞ்சம் பார்க்குறோம், கொஞ்சம் காட்டுங்க சார், காட்டுங்க. குட் நைட் நிலா. ஹையா, நான் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கலட்டிடும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது நான் இவ்வளோ நேரம் வச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ரப்பர் பேண்டில் மூட்டையாக வாங்கி வச்சா கூட அர்ஜென்ட்டுக்கு ஒன்றும் கூட கிடைக்க மாட்டாங்க. ஓகே, கிடைச்சிச்சு. Lay, 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 lay.
இந்த ஹேரை போட்டோன்னே எனக்கு அசிங்கம் வந்துச்சு. நீ என்னை பார்க்கையிலே ஐயோ, நான் உன்னை பார்க்கையிலே ஐயோ. கரெக்ட் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க பாரு. லாஜிக்கை பார்த்தா உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் கேட்கணும். அதானே என்கிட்ட வந்து கேட்குறீங்க? எனக்கு என்ன தெரியும் அதை பற்றியெல்லாம்? நான் என்ன எப்படி ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிக்கிட்டா இருக்கிறோம்? என்ன சொல்கிறீங்க ட்ரீம்? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நயன்தாரா மேடம் வணக்கம். ஐயோ சரோ, குட் குட் குட். சரோ எப்படி இருக்கீங்க? உன்னோட டபுள் டச் பண்ணவா? ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க சார். ஐயா, ஒரு லைக்குக்காக நாங்கள் என்னென்ன கத்திட்டு கிடக்குறோம். உங்கள் காதலே விழ மாட்டேங்குதே. நல்லாதான் இருக்குது கிட்ட கூட. நிற்க மாட்டேங்குது. ஒரு ஹேர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அப்படியே நிற்க வச்சிடணும் போல இருக்கு. ஆமாம் இல்லையா? ஃபேக் ஐடிஸ் நிறையா அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் முன்ன ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கிக் கொண்டு இருக்கிறது உன் கைகளில் மட்டுமல்ல என் கண்களிலும் தான் அழகிய உன் கண்ணால் வளையல்க. ஷென்பகாவா? அப்படியா? இதெல்லாம் வேற பண்ணுவாங்களா? சரி. ஜாக்கி ஷான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் மெம்பர்ஷிப்பில் வரல, ரீசன் மெசேஜ் பண்ணிட்டேன், பார்த்துக்கோ. என்ன ரீசன் தெரியல, பார்க்குறேன். கேமராவை கொஞ்சம் மேலே தூக்குனா என் நெத்தி மட்டும் தான் தெரியுங்க. ஓகேல மேம்? ஓகேவா? தூக்கியாச்சுங்க. கீழே ஏதாவது தரையை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, லைவை ஃபினிஷ் பண்ணிடுவோம். நாளைக்கு வரேன். சிற்பி 90 டிகிரி நியூஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இப்போ வெரி ஸ்பெஷல் சில்வர் ஆக்சஸ் இருக்கு, முடிஞ்சா ஜாயின் பண்ணி உள்ள வாங்க.